ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Athalia தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பேக் நெக் எப்படி போட்டிருக்குன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் ஒரு டிசைன் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி 2-3 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு பீட்லாம் டேமேஜ் ஆகாத இருக்கும். ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு நான் ஆரஞ்சு கலர் கிளாஸ் பீட் கொடுத்துருக்கேன். அப்புறமா காப்பர் கலர் 4 சைஸ் பீடு கொடுத்துருக்கேன். திரும்ப ஒரு லைன் கிளாஸ் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்டோன் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு ரெட் கலர் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதை சுற்றி ஆரஞ்சு கலர் பீட் கிளாஸ் பீட் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி டிசைனுக்கெலாம் நம்ம கடைசியாக ஒரு எண்ணாட் போட்டால் போதும். அங்கங்கே எண்ணாட் போட தேவையில்லை. வாங்க நம்ம எப்படி எண்ணாட் போடாத அப்படியே கன்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டோனை சுற்றி நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுத்துட்டு பாருங்கள், கடைசியாக எண்ணாட் போடாத நான் அந்த ஸ்டோனு உள்ளறையே இந்த கேப்பில் 2 ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸ்டிச் போட்டு நம்ம 4 சைஸ் பீடு இந்த ரவுண்டுக்கு மேலே வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பீடு வைக்கிறதுக்கு நான் எண்ணாட் போடாதையே நான் அந்த ஸ்டிச் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டிச் மட்டும் போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் 4 சைஸ் பீடு வைக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்பர் 4 சைஸ் பீடு வச்சுட்டு இங்கேயும் நம்ம எண்ணாட் போட வேணாம். இந்த பீடுக்கு அடியில் இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிச்சு, அப்புறம் இந்த கிளாஸ் பீடை ஒட்டி 2 ஸ்டிச் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி திரும்பவும் நான் ஒரு 4 mm பீடு வைக்கிறேன். பாருங்க, நம்மளுக்கு சைடில் இந்த மாதிரி த்ரெட்டு தெரியும். இதுக்கு மேலே நான் ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன் 2 பக்கமும். அதனால் நம்மளுக்கு அந்த த்ரெட்டு மறைச்சிரும். இந்த மாதிரி டிசைனுக்கெலாம் நீங்கள் எண்ணாட்டு ஒவ்வொரு இதுக்குமே நீங்கள் போட தேவையில்லை. நம்ம ஆரம்பிச்சுட்டு கடைசியாக போட்டால் போதும். பாருங்கள், கன்னியூ பண்ணும் போதும் நம்ம அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம். அந்த ஸ்டோனுக்கு அவுட்லைன் கொடுக்கும்போது நம்ம அப்படியே ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டு கன்னியூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பீடுக்கு அடியில் ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் கிளாத் கலர்லேயே த்ரெட் எடுத்து போடும் போது இந்த அடியில் போட்ட ஸ்டிச் நம்மளுக்கு அந்த சைடில் இருக்க ஸ்டிச்லாம் சுத்தமாக நம்மளுக்கு தெரியாது. அதுவும் மேலே நான் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறேன். பாருங்கள், நீட்டாக இருக்கும். உங்களுக்கு நம்ம நடுவில் அந்த ஸ்டிச் போட்டதே தெரியாது. உங்களுக்கு எண்ணாட்டு அங்கங்கே போட்டோம் அப்படின்னா எண்ணாட் போட்டதும் நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், நான் எப்பயும் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு 8 கவுண்ட் தான் எடுப்பேன். 16 கவுண்ட் த்ரெட் எடுக்க மாட்டேன். நான் 8 கவுண்ட் எடுத்தே 2 நீடியில் 2 சுற்றி போடுவேன். நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கம்மியாக நூல் எடுக்கும் போது நீங்கள் 2-3 சுற்று கூட நீங்கள் நீடியில் சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ பேக் சைடு பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கடைசியாக எண்ணாட் போடணும். எண்ணாட் போட்டு நீங்கள் சில்க் த்ரெட் லைட்டாக கம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வாட்டியும் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டா உங்களுக்கு அந்த மேலே தூக்கிட்டு வராது. இப்போ பாருங்கள், நம்ம பீடு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, சைடில் 2 ஸ்டிச் போட்டு பீடு கடியில் போட்டு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச் உங்களுக்கு தெரியாது. பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட பிற்பாடு பாருங்கள், நம்ம இடையில நடுவில் போட்ட அந்த ஸ்டிச் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போடணும். இந்த மாதிரி நீங்கள் நடுவில் ஸ்டிச் போட்டு நீங்கள் பீடு கன்டினியூஸாக போடும் போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். ஒவ்வொரு இதுக்கும் எண்ணாட் போட்டு நம்ம அது லூஸாக போட்டிருக்குமா டைட்டாக போட்டிருக்குமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் இப்படி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் ஒர்க் முடிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்தது ஸ்லீவுக்கு புட்டா டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் கொஞ்சம் கேப் விட்டு பாருங்கள், இந்த மாதிரி பேக் செயின் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்பர் 4 சைஸ் பீடு நான் கொடுக்குறேன். அடுத்தது அந்த ஸ்டோனை சுற்றி நான் சுகர் பீடு அந்த ரவுண்டுக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் அந்த ஸ்டிச் பக்கத்தில் உள் சைடும் நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் வெளி சைடு அந்த ஸ்டிச் தெரியாத போட்டுக்கலாம். அந்த பீடுக்கு அடியில் தெரியாத போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், புட்டா டிசைன் நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி புட்டா டிசைன் நம்ம கொஞ்சம் நெருக்கமாக போடும் போது நம்மளுக்கு அந்த ஸ்லீவ் நான் இங்கே சிம்பிள் டிசைனாக இருந்தாலுமே உங்களுக்கு பார்க்க நல்லா கிராண்டாக தெரியும். அடுத்தது பாருங்கள், பேக் சைட் நெக்கும் அப்படி தான். நம்ம ஸ்லீவுக்கு நான் அந்த பார்டர் லைன் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். இதுவுமே ஆரம்பித்ததுலேருந்து கடைசியாக தான் நான் எண்ணாட் போட்டிருப்பேன். அதே மெத்தடில் தான் நம்ம போடுவோம். இப்படி போடும் போது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். பாருங்கள், பேக் சைடும் நான் அதே மாதிரி ஸ்லீவ் டிசைனில் கொடுத்த மாதிரியே நான் புட்டா டிசைன்ஸ் பேக் சைடு போட்டிருக்கேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.